அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் ஓலைச்சுவடி அன்புடன் வரவேற்கிறேன். ஜோதிடம் என்பது ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு வர்ணம் ஆகியவைக்கு சார்ந்தது கிடையாது. ஜோதிடம் என்பது இந்த பூவுலகில் அனைத்து மக்களுக்கும் உதவும் விதமான ஒரு சிறந்த அறிவியலே. ஜோதிடத்தில் பலன் சொல்லும்போது சிலர் மனதில் கேள்வி எழும்புவது உண்டு. பணம் வரும் என்று சொல்லும்போது எல்லாവർக்கும் பணம் வருவதுண்டா என்று. சிலர் சொல்லுவதுண்டு, எனக்கு வரவே இல்லை என்று. அது அப்படி கிடையாது. எல்லோருக்கும் பணம் வருவது நிச்சயம்தான். ஒவ்வொருவரும் பிறக்கும் போது ஒவ்வொரு சைஸில் இருக்கும் பானை தான். அது சிறிதும் வலுதுமாக மாறுபட்டிருக்கும். அந்தந்த பானைக்கு ஏற்றா போல மட்டும்தான் அதில் தண்ணி ஊற்ற முடியும். அதுக்கு மேலேயும் ஊற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்பி கீழே தான் போகும். ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் வரவேண்டிய அளவிற்கு கண்டிப்பாக வந்தே தீரும். அது யாஜகம் செய்கிறவராக இருந்தாலும் கோடீஸ்வரராக இருந்தாலும். ஜாதக ரீதியாக ஒருவருக்கு விபத்து சம்பவிக்கும் என்று சொல்லுமேயானால், ஒருவர் சைக்கிளில் பயணிக்குமேயானால் சைக்கிளிலும், மாட்டு வண்டியில் பயணிக்குமேயானால் மாட்டு வண்டியிலும், காரில் பயணிக்குமேயானால் காரிலும் தான் விபத்துக்கு உள்ளாகிறார். அவரவர்கள் இருக்கும் சாகச்சரியத்துக்கு ஏற்பதான் பலன்கள் நடைபெறும். அது உங்கள் ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில். இந்த ஆடி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜோதிட ரீதியாக எப்படி இருக்கு என்று பார்ப்போம். காலச்சக்கரத்தில் 10வது ராசியான மகர ராசிக்காரர்களே, யார் முன்னாடியும் தலை வணங்காமல் வாழ வேண்டும் என்று முடிவுடன் இருக்கும் மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அருமையாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கு ராஜகிரகமான குருவும் சனியும் சாதகமான இடங்களில் பயணம் செய்வதால் அனைத்தும் அனுகூலம்தான். 2ல் ராகு, 3ல் சனி பகவான், 5ல் அங்காரகன், 7ல் சூரியன் குரு, 8ல் சுக்கிரன் கேது இணைந்திருக்கிறார். சந்திரன் 2.25 நாட்களில் ஒவ்வொரு இடமாக வலம் வந்துக்கிட்டே இருப்பார். இதுதான் ஆடி மாத ஆரம்பத்தில் உங்களுடைய கிரகநிலை. உங்களுடைய 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது. அருமையான அமைப்பு தான். சுகஸ்தானாதிபதி 5ல் இருக்கிறது. சுகங்கள் அதிகமாக தருவதற்கு காரணமாவதுண்டு. சுகங்கள் பல ரீதியாக இருக்கும். வாகன சுகம், பூமி சம்பந்தப்பட்டிருக்கும் சுகம், வீட்டு சுகம், சயன சுகம், அப்படி என்று ஒரு மனிதன் எதுவெல்லாம் ஆசைப்படுகிறதோ அப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைத்து அதிலிருந்து சுகமும் உண்டு. ஆடி 17ஆம் தேதி வரை அங்காரகன் 5ல் தான் இருக்கிறார். பிள்ளைகள் மூலமாக கூட உங்களுக்கு சுகங்கள் வரலாம். புது வாகனங்கள் வாங்கி அது மூலம் மகிழ்ச்சியாக உலா வரலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்களும் தான் மகர ராசிக்காரர்கள். உங்களுடைய 7ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கிறார்கள். உங்கள் 7ஆம் இடத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கிறதுனால் உங்களுக்கு திருமணத்திற்கு வழிவகுக்கும். திருமணம் ரொம்ப தள்ளி போனவர்களுக்கும், அப்படி என்றால் போன 8-9 வருஷமாக உங்களுக்கு நேரம் சரியில்லை என்று திருமணமாகாத தள்ளி போனவர்களுக்கும், தற்போது 35-40 வயசு இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கும், தற்போதைய சூழ்நிலையில் திருமண வயது எட்டியவர்களுக்கும் திருமணம் கைகூடி வரும் நேரம் இது. திருமணம் கைகூடி வரும்போது நீங்களாகவே அதில் பிரச்சனை எதுவுமே பண்ணாதீர்கள். சாதாரணமாக 7ல் சூரியன் தனித்திருக்குமானால், அதுவும் சுய ஜாதகத்திலானாலும் கோட்சார ரீதியாக ஆனாலும் சரி, திருமணத்தை தடை செய்வது உண்டு. ஆனால் தற்போது சூழ்நிலையில் சுபகிரகமான, அதுவும் முழு சுபகிரகமான குரு பகவானுடன் சேர்ந்திருப்பதால், சூரியன் சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும். தற்போதைய மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் திருமண உறவு உங்கள் வாழ்க்கையே மாற்றப்போகும் உறவுகளாக அமையும். பணம், சொத்துடன் தான் உங்களுடைய துணை உங்களிடம் வந்து சேருவாங்க. குரு பகவான் 7லிருந்து, அதுவும் சூரியனுடன் சேர்ந்திருந்து உங்கள் 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறதுனால் உங்களுக்கு தற்போது வரும் லைஃப் பார்ட்னர் சொத்து பணத்தோடு தான் வருவார். ஆடி மாதம் தாண்டி தான் நிச்சயதார்த்தம் ஆகிய சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும்.
ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை மாணவ மாணவிகள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். படிப்பு தான் வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்று நீங்கள் நன்கு உணர்ந்து படியுங்கள். இந்த காலகட்டத்தில் தேர்வுகள் எழுதுகிறவர்கள் நல்ல ரீதியாக படிப்பதற்கு மறவாதீர்கள். ஆடி மாதம் வேறு எந்த சிந்தனையும் வராமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நலம். ஆடி 16ஆம் தேதி சூரியன் குருவோடு புதன் கூட வந்து இணைகிறார். இந்த கிரகநில கலைஞர்களுக்கு மிக மிக அற்புதமான பலன்களை கொடுப்பார். உங்கள் படைப்புகளுக்கு புகழும் பணமும் மக்கள் ஆதரவும் வந்து சேரும். ப்ரொஃபஷனல் ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் படிக்கிறவர்களுக்கும் மிக அருமையான நேரம்தான். உங்கள் அம்மாவின் உடலில் ஏதாவது பிணிகள் வந்து மறையலாம். ஆங்கில தேதிப்படி 17/7/2026 முதல் 16/8/2026 வரை தான் இந்த பலன்கள். உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கும் ராகு உங்களுக்கு இடைஞ்சல்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கின்றன. ராகுவின் இடைஞ்சல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்து விட்டது. எப்போதெல்லாம் உங்கள் 8ல் இருக்கும் கேதுவுடன் சந்திரன் இணைகிறார்களோ அப்போதெல்லாம் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மாதம் 2 தவணை சந்திரன் கேதுவுடன் சேருவது உண்டு. மாதம் ஆரம்பத்தில் തന്നെ ஒரு தடவும் 28, 29 தேதிகளிலும் மறுபடியும் சந்திரனும் கேதுவும் இணைகிறார். மகர ராசிக்காரர்கள் எந்த விதமான கெட்ட தீய பழக்கத்திலோ தீய சகவாசத்திலோ போய் ஈடுபடக்கூடாது. பல பேருடைய வாழ்க்கையிலும் விளையாட்டாகத்தான் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகுகிறது. சிறு பிள்ளைகள், அதுவும் 18, 20 வயசு ஆகியவர்கள் சிகரெட் பிடிக்கிறதும் மத்தியம் அருந்துவதும் மிக வினோதமாகத்தான் ஆரம்பித்து விடுவார். காலப்போக்கில் அவங்கள் அதுக்கு அடிமையாகத்தான் ஆவார். ஆயதினால் எந்த விதமான தீய பழக்கங்களுக்கும் இந்த மாதம் ஈடுபடாமல் பார்த்து கொள்ளவும். ஆடி மாதம் 18ஆம் தேதி சுக்கிரன் தன்னுடைய இடத்திலிருந்து அடுத்த இடத்திலேக்கு கன்னியிலேக்கு மாறுவதுண்டு. அது ஒரு மிகப்பெரிய நன்மையாக உங்களுக்கு அமையும். உங்களுடைய 5க்கும் 10க்கும் அதிபதி சுக்கிரன் 8லிருந்து 9க்கு வருவதே உங்களை அதிசயிப்பிக்கும் பலன்களுக்கு ஆளாக்கும். சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வருவது உங்களுக்கு புகழும் வெற்றியும் சமூக அந்தஸ்தும் பலவித சுகங்களும் அள்ளித்தரும்படியாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ஒருபாடு தான தர்மம் செய்யணும் என்று தோணும். உங்களுடைய தனஸ்திதி அனுசரித்து தான தர்மங்கள் பண்ணுங்கள். தொழில் ஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்து வரும் நேரம் உங்களுடைய தொழில் குதிச்சுயரும். கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவும் லாபமும் நிச்சயம். இந்த ஆடி மாத காலம் மகர ராசிக்காரர்கள் ஆடம்பர பொருள்கள் விற்கிறவர்கள், அது தயாரிக்கிறவர்கள், பெண்களுடைய அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறவர்கள், அது விற்கிறவர்கள், வெள்ளி பொருட்கள் விற்கிறவர்கள், தங்க நகைகள் விற்கிறவர்களுக்கெல்லாம் அமிதமான லாபமும் பணவரவும் வந்து சேரும். மகர ராசிக்காரர்களான காதலர்கள் காதலிகளுடன் வாகனங்களில் செல்லும் போது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் காதலியுடன் நீங்கள் பயணிக்கும் போது வாகனங்களில் அபியாசங்கள் காட்டுவது கண்டிப்பாக தேவையில்லை. தொழில் வியாபாரம் செய்கிற மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் அபிவிருத்தியும் லாபமும் கண்டிப்பாக உண்டாகும். உத்தியோகம் பார்க்கிறவர்களுக்கும் சந்தோஷமும் அதிகாரமும் வந்து சேரும். மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய தாயுடன் சண்டை போடுவதற்கோ அவங்களிடமிருந்து பிரிந்திருவதற்கோ முயற்சி பண்ணாதீர்கள். அவங்களுடைய உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்டுங்கள். மொத்தத்தில் பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக அனுகூலமான மாதமாகத்தான் அமைவது. மகர ராசிக்காரர்களுக்கு பணவரவும் மனதுக்கு திருப்தியும் உண்டாகிற மாதம்தான் இது. மகர ராசிக்காரர்களுடைய குடும்பத்துக்குள் சந்தோஷத்துக்கும் ஒரு குறவும் இல்லை. மகர ராசிக்காரர்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டேயோ தன் பிள்ளைகளிடமோ பேசும்போது வாக்குகள் மிக கவனமாக கையாள வேண்டும். உங்களுக்கு மன நிறைவும் ஆனந்தமும் இருக்கிற மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு மிக சாதகமான மாதம்தான் இந்த ஆடி மாதம். பணபரமான பிஸ்னஸ், பேங்கு மாதிரியான நிறுவனங்கள், பணம் வட்டிக்கு கொடுக்கிறவர்கள், நகை அடகு வைத்து பணம் கொடுக்கிறவர்கள், இப்படி பணபரமான தொழில்கள் செய்கிறவர்களுக்கு எல்லாம் இந்த மாதம் மிக அதிக நன்மைகளும் ஆதாயமும் லாபமும் வந்து சேரும். ஆனாலும் 50 லட்சம், 1 கோடி, 5 கோடி என்று பெரிய பெரிய அமௌண்ட்டுகள் டிரான்சாக்ஷன் செய்யும்போது டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக பார்த்து பண்ணவும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சாதகம்தான். அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் நன்றி. ஓலைச்சுவடி.